இன்றைக்கி ஹட்பேயில் இருக்கிற ஒரு அழகான பீச் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி லஞ்செல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்டு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டனால பஸ் மிஸ் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுமே கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும். ஸோ பஸ் மிஸ் பண்ணிட்டனால ஜீப்பில் தான் போயிருந்தோம். ஹட்பேயில் நிறைய பீச்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு பீச்சாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை எல்லாமே பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்குமே ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் அன்னைக்கு போயிருந்த பீச் காலாபத்தர் பீச் தான். இந்த பீச்சோட வியூவை பற்றி சொல்லவே தேவையில்லை, பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பீச்சோட மெயின் அட்ராக்ஷனே இந்த பெரிய கருப்பு கல் தான். ஸோ காலாபத்தர்னா கருப்பு கல். ஸோ அதை வச்சே தான் பீச் பேரும் வச்சுருப்பாங்க போல். பீச்சை சுற்றி ஃபுல்லாகவுமே பச்சை பசேர்னு நிறைய மரம் செடியும் கொடியுமா தான் இருந்தது. பீச்சில் குளிக்கணும்னு சொல்லிட்டே தான் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. போனோடனே கடலில் இறங்கிட்டாங்க. எந்த பீச்சுக்கு போனாலுமே அலிசாக்கு ஒரே வேலை தான், இந்த சிப்பி தேடி கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. அன்னைக்குமே நிறையா சிப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தா. அங்கே மேலே ஏறி பீச்சை பார்க்குற மாதிரி வாட்ச் டவர் மாதிரியும் கட்டி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஏறி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னா பீச்சோட ஃபுல் வியூமே ரொம்ப நல்லா தெரியும். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹட்பேயை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா மாடுகள் இருக்கும். இங்கே பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா மாடுலாம் இருந்தது. எல்லாமே வளர்க்குற மாடா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. வளர்க்குற மாடுனா இவ்வளோ ஃப்ரீயாக சுத்தாது இல்லையா. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ இது ஒரு வகையான ஃப்ரூட் தான். இது சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரூட்டை வச்சு நிக்கோபாரிஸ் ஊறுகாய் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. வரும்போது தான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். போகும்போது கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியாச்சு. பீச்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ நடந்து போகிற வழியிலே இந்த பபிள்ஸ் கிடச்சது. சின்ன வயசுலலாம் இந்த இலையை வச்சு நிறையா பபிள்ஸ் விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் விட்டுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே நிறையா பாம் ட்ரீஸ்லாம் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலே மார்க்கெட்டில் இறங்கிட்டு தேவையான காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். காய்கறிலாம் வாங்கணும்னா இந்த மார்க்கெட்டுக்கு தான் வரணும். வீட்டில இருந்து நடந்து வந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். அதனால இறங்கினோடனே போற வழியிலே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கையோட வாங்கிட்டு போயிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.